தேவ பிரசன்னத்திலே உங்கள் முகங்களை பார்ப்பது சந்தோஷம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். உங்கள் ஏக்கங்கள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய வீட்டுக்கு வாஞ்சையாய் ஆர்வமாய் ஓடோடி வருகிற உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் நீங்கள் வேண்டிக் கொள்கிற சகல காரியத்திலும் உங்களுக்கு பதிலையும் கர்த்தர் தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. இன்றைய நாளிலும் சில காரியங்களை நம்ம தியானிக்க ஆவையானவர் நம்ம கிருபை பாராட்டுவாராக. வாசிக்கலாமா? சேர்ந்து நம்ம வாசிக்குவோம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆதியாமம் 35:3. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை இது ஜெபமா போல உங்களுக்கு தெரியாவிட்டாலும் நான் இந்த ஜெபத்திற்கு இது ஆண்டவற்ற சொன்னது அல்ல. இந்த வார்த்தை குடும்பத்தை பார்த்து சொல்கிறார். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவன் என்று ஒரு நன்றியின் வார்த்தையை சொல்றதுனால நான் சொல்றேன், இது யாக்கோபுடைய நன்றியின் ஜெபமா நான் எடுத்துக்கிறேன். யாக்கோபை ஆண்டவர் நடத்தி வந்த விதங்கள் வித்தியாசமானது. பல பாடுகள், பல பிரச்சனைகள், பல வனாந்திர அனுபவங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய தாசனாகிய யாக்கோபை கைவிடாத தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே யாக்கோபை நேர்த்தியான பாதைகளை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரத்திலே யாக்கோபு விரும்பாத ஒரு சம்பவம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. யாக்கோபிற்கு இருந்த ஒரே மகள், 12 குமாரர், ஒரே குமாரத்தி, அவள் பேர் தீனாள். செல்ல மகளாய் நிச்சயமா இருந்திருப்பாள். அந்த தீனாளுக்கு நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து விட்டதையும் அது நிமித்தமாய் யாக்கோபுக்கு வந்த சில காயங்களையும் அந்த அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த காயங்களினாலே இந்த யாக்கோபு ஒருவேளை தேவனுக்கு 28ஆம் அதிகாரத்தில் பொருத்தனை பண்ணார். ஆண்டவரே, நான் அந்த பெத்தேலை விட்டு கடந்து போறேன், நான் மறுபடியும் சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால் நான் நிச்சயமா உமக்கு பலி செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணிட்டு போனார். ஒருவேளை யாக்கோபு இந்த காயத்தில், இந்த பிரச்சனையில், இந்த உடைவுகளை இந்த யாக்கோபுடைய பெயர் கெட்டு போச்சு. இப்போ அதான் பிள்ளைகளை பார்த்து சொல்ல, என் வாசனை நீங்க கெடுத்து போட்டீங்களேன்னு சொல்றாரு. இதுல யாக்கோபு தேவனுக்கு நன்றி செலுத்தணும்னு மறந்துட்டாரா என்னமோ தெரியல. ஆண்டவர் 35ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்றாரு, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்த உன் சகோதரன் ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிறது. எப்படி ஓடிட்டு காட்டுறாரு பாருங்க. விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்போ யாக்கோபு ஒருவேளை மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. செஞ்ச பொருத்தனைய, நாம் செய்கிற பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது, பொருத்தனை மற்றும் சொல்றதுல சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். இப்போ யாக்கோபிட்ட சொல்றார், போ, எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபோடு பேசுறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில யாக்கோபு குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என்னோடு கூட நடந்து வந்த தேவன், நான் நடந்து வந்த வழியில என்னோடு கூட இருந்த தேவனுக்கு நான் அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். இப்போ குடும்ப ஜெபம் பண்ற மாதிரி தெரியுது. குடும்பத்தெல்லாம், யாக்கோபுடைய குடும்பம் பெருசு, இந்த பெரிய குடும்பத்தை கூட்டி வச்சு சொல்றாரு, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில என்னோடு கூட இருந்தது எங்க தாயோ தகப்பனோ என் சகோதரனோ யாரும் எனக்கு உடன் இல்லாம இருக்கும்போது நான் ஆராதிக்கிற தேவன், எனக்கு வாக்கு கொடுத்த தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன், என் தாத்தாவாகிய ஆபிரகாமுக்கு, என் தகப்பனாக ஈசாக்குக்கு உண்மையா இருந்த தேவன், எனக்கும் வாக்கு கொடுத்து நான் நடந்து வந்த வழியில, ரொம்ப அந்த வார்த்தை முக்கியம், நடந்து வந்த வழினா, ஓ யாக்கோபு நடந்திருப்பார்ல மாமா வீட்டுக்கு, அதல்ல, பிறந்ததுல இருந்து யோசித்து பார்க்கிறாரு. இந்த காரியம் நடக்கும்போது யாக்கோபுக்கு ரொம்ப 100 தாண்டி இருக்கும் வயசு. நான் சொன்னேன் 77 வயதுல வீட்டை விட்டு ஓடுறாரு. 84 வயசுல தான் யாக்கோபுக்கே கல்யாணமே முடியுது. அப்போ எவ்வளவு ஆண்டுகள் கழித்து இந்த வார்த்தையை சொல்றாரு. இத்தனை ஆண்டுகளாய் நடத்தி வந்த விதத்தை ரொம்ப ஆச்சரியமாய் யாக்கோபு நினைவு கூர்ந்து சொல்றார், நான் நடந்த வழியில என் கூட இருந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம். நாம் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் அது கண்ணீர் நிறைந்ததா இருந்தது, அது காயங்கள் நிறைந்ததா இருந்தது, அது மனசுடைய பார்வையில் அற்பமும் ஏளனமாய் எல்லப்பட்டதா இருந்தது. ஆனாலும் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் அன்போடு நம்மை தூக்கி தூக்கி சுமந்து வந்த ஒரு தகப்பன் உண்டல்லவோ. தலைக்கு மேல கரை தட்டணும், தலைக்கு மேல கரந்தட்டணும். நீ குடிக்கிற சுவாசம் அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது. உன்னை நடத்த வேண்டிய வழியில நேர் வழியாய் நடத்தி கொண்டு வருகிறாரே சபையே, இதை நீ மறந்து போகாதே. நன்றியின் பலிபீடங்கள் சிலருடைய வாழ்க்கையில கட்டப்படட்டும். ரதரபா ஷபா லகதர ரதரபா ரிபா ரிபலபோ ஷபன மதுரபா. அப்ப சொல்றாரு, நான் நடந்து வந்த வழியில என்னோடு கூட இருந்து
என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும். அதுக்கு முந்தின வார்த்தை சொல்ல, என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, நான் கூப்பிடும் போதெல்லாம் இது எனக்கு பதில் தந்து, நான் கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் என்னை தேற்றி, நான் தனிமையாக இருக்கும் போதெல்லாம் என் அருகில் வந்து என்னோடு பேசி என்னை தைரியப்படுத்தி, நான் என் சகோதரனுக்கு பயந்தபோது, சூழ்நிலைகளில் பயந்தபோது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காத்ததுக்கு இந்த ஆண்டவர் நடந்து வந்த வழியில் கூட இருந்தாரே, அங்கே போய் தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோன்னு சொல்கிறார். இப்போ இந்த யாக்கோபுடைய குடும்பம் எல்லாமே போகுது. அங்கே 28 அதிகாரத்தில் யாக்கோபு மட்டும்தான் வந்தார். ஆனால் இப்போ ஃபேமிலி முழுசும் போகுது. இதுக்கு முந்தி யாக்கோபு ஒரு காரியத்தை செய்கிறாரு. 4 வசனத்தில் வாசிக்கிறோம். 2 வசனத்திலே சொல்கிறாரு, அந்நிய தேவன்களாம் விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டுன்னு. 4 வசனத்தில் சொல்கிறாரு, அவர்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் அவர்கள் தங்களுடைய காதணிகளையும் என்ன செஞ்சாரா வாங்கி அங்கே சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது. நன்றி செலுத்த போறாரு, தேவனுக்கு நன்றி செலுத்த போறாரு. இத்தனை ஆண்டுகளா என்னை காத்தீங்களே, இத்தனை ஆண்டுகளா என் கூட இருந்தீங்களே, இத்தனை ஆண்டுகளா ஆண்டவரை என்னை ஆதரித்து வந்தீங்களேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த போறாரு. ஆனா நன்றி செலுத்துவதற்கு முன்பதாக புதைக்கப்பட வேண்டியதை புதைச்சிட்டு நன்றி செலுத்துவோம் குடும்பத்துக்கு ஒரு வான் பண்றாரு. எல்லாரும் கொண்டு வாங்க. பாருங்க, யாக்கோபுடைய குடும்பம் ஒரு தரிசனம் உள்ள குடும்பம். இந்த தரிசனம் உள்ள குடும்பத்துக்குள்ள 34 அதிகாரத்தில் வேண்டாத ஒரு காரியம் எடுத்துட்டு தீனால் என்ன செஞ்சா, தேசத்து ஜனங்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில, ஒரு வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்து விட்டது. அந்த ஊர்ல ஒரு வாரம் திருவிழா நடக்குமா. இந்த யாக்கோபு தங்கியிருந்த அந்த ஊர்ல ஒரு வாரம் திருவிழா நடக்குமா. அந்த திருவிழாவில் என்ன உச்ச கட்டம் அப்படின்னா, நடு ராத்திரியில நிர்வாணமாய் நடனம் ஆடுவார்களாம். என்ன ஒரு அசிங்கம் பாருங்க. இந்த நடனத்தை பார்க்கறதுக்கு ஜனங்கள்லாம் போவாங்களாம். தரிசனமுள்ள குடும்பத்தில் இருந்த தீனாளுக்கு அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. அங்கே போனவ தான் மாட்டிக்கிட்டா. சொல்லிட்டு போனாலோ சொல்லாமல் போனாலோ, அம்மா அப்பாட்ட உத்தரவு பெற்று போனாலும் உத்தரவு பெறாமல் போனாலும் அது எனக்கு தெரியாது. தரிசனமுள்ள குடும்பத்தில் சத்துரு ஒரு களையை, ஒரு முள்ளை என்ன செய்தான், முளைப்பித்து விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தரிசனமாக தான் கர்த்தருக்காக ஓடிட்டு இருக்கிறோம். நமக்கு அப்பா வீடு அங்கே இருக்குது பரலோகத்தில். அதை தான் நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்டில் யாராவது ஒரு ஆள் மேலே கை வச்சா போதும் ஒரு குடும்பம் விழும். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெத்த பிள்ளைகளை ஏதாவது ஒன்றா இருக்கலாம். அப்படிதான் 34 அதிகாரத்தில் நடக்குது. ஆனால் இங்கே யாக்கோபு அதனால கண்டா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணுங்கிறத மறந்துட்டாரோ என்னமோ தெரியல. யாக்கோபு இங்கே சொல்றார், புதைக்க வேண்டியதை எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வாங்க, நான் புதைக்கிறேன்னு. தரிசனம் உள்ள குடும்பத்தில் பிள்ளை ஒன்று கெட்டு போச்சு. இப்போ 2வது குடும்ப தரிசனம் உள்ள குடும்பம், ஆண்டவர் யாக்கோபோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். வீட்டில் அந்நிய தெய்வங்கள் இருக்குது பாருங்க, அதுக்கு கொண்டு கொடுக்குது. அவர்கள் காதணிகள்னு சொல்லப்பட்டிருக்குது. கம்மலெல்லாம் கழட்டி கொடுத்தாங்களாம். நீங்க நினைக்கலாம், எதுக்கு கம்மலெல்லாம் யாக்கோபு புதைக்கணும்னு. அந்த அவர்கள் அணிந்திருந்த அந்த நகைகளில் கூட அந்நிய தெய்வங்களின் உருவங்கள் இருந்துச்சான். அதனால யாக்கோபு அதையும் வாங்கி புதைச்சாரு. புதைச்சது ரொம்ப ஒன்றும் தங்கம் இல்லை, 120 கிலோ தங்கத்தை யாக்கோபு அந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. 120 கிலோவை புதைக்கணும்னா அந்த தேவன் மேல இருக்கிற வாஞ்சைனால இந்த 120 கிலோ யாக்கோபுடைய பார்வையில் குப்பையா தெரிஞ்சிச்சு. சில அருவறுப்புகள் புதைக்கப்படட்டும். டெய்லி வீட்டில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடக்க ஆராதனை நடந்துட்டே இருக்கணும். இதை நான் நல்லா புரிந்து கொள்ளும்படி பேசுகிறேன். அடக்க ஆராதனை யாரோ மறித்து அதை சொல்லலை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில பாவங்களுக்கு, சில இச்சைகளுக்கு, சில தாறுமார்களுக்கு, சில அருவறுப்புகளுக்கு அடக்க ஆராதனை நடத்திட்டே இருக்கணும். டெய்லி சொல்லணும், பாவத்துக்கு டாட்டா, கெட்ட வார்த்தைக்கு டாட்டா, சினிமாவுக்கு டாட்டா. சில போதை பழக்கங்களுக்கு தெரியாமல் அறியாமல் யார் பார்க்கலன்னு சொல்லி சிகரெட்டுக்கோ பீடிக்கோ பாக்குக்கோ ஏதாவது அடிமையாக இருந்தாங்கன்னா சொல்லணும், டெய்லி டாட்டா, நான் அதை தொடவே மாட்டேன்னு சொல்லணும். பரிசுத்தத்தை தான் ஒவ்வொரு நாள் வெல்கம் பண்ணணும். யாக்கோபு 120 கிலோ தங்கத்தை புதைக்கிறனே ஆண்டவரே, ஐயோ இதெல்லாம் திரும்ப தோண்ட முடியாது. சரி, இன்னைக்கு தோண்டைக்கு புதைச்சி வச்சுட்டு நாளைக்கு பலிபீடத்தை நிறைய பேர் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த ஞாசம் எடுக்கும்போது கடை நகை கழுத்துவாங்க, மறுநாள் போடுவாங்க. அதுக்கு நீ போட்டே ஞாசம் எடுங்கிறேன் நான். தேவனுக்காக ஒன்றை வேறு பிரித்து ஒதுக்கி விட்டீர்களானால் வாழ்நாளில் நீங்கள் அதை தொடாதிருப்பீர்களாக, அது உங்களுக்கு கன்னியாய் மாறும். ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்ணி இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்களா, திரும்ப நம்ம தொடவே கூடாது. அது சில சலனங்கள் வரலாம். ஆண்டவரே, ஐயோ தெரியாமல் செஞ்சிட்டோமோ, மறுபடியும் செஞ்சிடலாமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருக்காக பொருத்தனை பண்ணினது மேலே திரும்ப நீங்கள் வேறு விதமாய் உலக பிரகாரமாக நீங்கள் யோசிக்கவோ சிந்திக்கவோ கூடாது. இப்போ 120 கிலோ தங்கத்தை யாக்கோபு இந்த மரத்தின் கீழே புதைச்சி வைக்கிறார். ஏன் கர்வாலி மரத்தின் கீழே புதைச்சி வைக்கிறார்னா, இந்த கர்வாலி மரத்தின் வேர் அப்படியே சன்னல் பின்னலாக இருக்குமா.
அப்படி புதைச்ச ஒன்றை ஈஸியாக தோண்டி வெளியே எடுக்க முடியாது. அந்த கர்வாலி மரத்தின் வேர் அப்படி இருக்குமா. அதனால் நான் இனிமே எடுக்கவே மாட்டேன், புதைக்கப்பட்டது புதைக்கப்பட்டதாகவே இருக்கட்டும் என்று சொல்லி யாக்கோபு இவ்வளவு விலையேறப்பட்டதை ஒரு மேன்மை உள்ளதை பார்க்காம புதைத்து போட்டான். அதனால ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, புதைக்கப்பட வேண்டியது, அடக்கம் பண்ண வேண்டியது, இந்த குழியை தோண்டி உள்ள வைக்க வேண்டியது ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கண்ணியாகவே இருந்து கொண்டு இருக்குமானால் கர்த்தர் இன்றைக்கு யாக்கோபின் மூலமாய் ஆவியானவர் தம்முடைய சத்தத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். சில கோபங்கள், சில பொல்லாத வைராக்கியங்கள், சில ஆண்டவர் விரும்பாத அண்டிய காரியங்கள் உங்கள் வீடுகளில் இருக்குமானால் தயவு செய்து அது புதைக்கப்படட்டும். அப்படின்னு நீங்க கேட்கலாம், நாங்கள் குழி தோண்டி புதைக்கணுமா? நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். சுட்டரிக்கப்படட்டும். எவ்வளவு நல்ல மனுஷன் பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு போய், எனக்கு அந்த குடும்பமும் பிடிச்சிருந்துச்சு. எங்க தங்கம் இன்னைக்கு ரொம்ப விலை காஸ்ட்லி தான். அந்த நாட்களையும் தங்கத்துக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்க தானே செஞ்சிருக்கும். ஆனால் கேட்டவன் யாக்கோபு கேட்ட உடனே எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குது, எல்லாம் வரிசையாக கொடுக்குது. அது அணிகளாலும் கொடுக்குது, அந்நிய தெய்வங்களால். பாருங்க, அந்நிய தெய்வங்களை கூட அந்த நாட்களில் தங்கத்தில் வச்சிருந்துருக்குறாங்க. அதனால எல்லாவற்றையும் இந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். 8வது வசனம் வாசிக்கிறோம். ரெபெக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். கர்வாலி மரத்தின் கீழே அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகுத் என்னும் பேர் உண்டாயிற்று. முதல்ல யாக்கோபு புதைத்தது தன்னுடைய வீட்டில் இருந்த பொல்லாப்புகளை, தேவன் விரும்பாத அருவறுப்புகளை புதைச்சாரு. 2வது அல்லோன் பாகுத் என்றால் மிகுந்த துக்கம், இல்லை என்றால் மிகுந்த கவலை என்று அர்த்தம். 2வது யாக்கோபு புதைத்தது கவலையெல்லாம் புதைத்ததுக்கு ஒரு அடையாளம். இங்கு ஒருவேளை தன்னுடைய அம்மாவுடைய வேலைக்காரி மரித்தது அடக்கம் பண்ணப்பட்டது. அது ஆவிக்குரிய அர்த்தத்தில் உங்களோடு பேசுகிறேன். யாக்கோபு தன்னுடைய கவலைகளை, பாரங்களை எல்லாவற்றையும் புதைத்து போட்டார். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல, இப்பொழுது நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியத்தில் சில கண்ணீர்களை, சில கவலைகளை தேவ பிரசன்னத்துக்குள்ள வச்சிருங்க. கர்த்தர் வரும் காலத்தில் உங்களை நகைப்பினாலும் ஆனந்த மகிழ்ச்சினாலும் கர்த்தர் நிச்சயமாக நம்ம நிரப்ப பண்ணுவார். இயேசுவாகிய நட்சத்திரம் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். எப்பொழுது புதைக்கப்படும் போது. இல்லை ஆண்டவரை, புதைக்க முடியாதுப்பா, ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது பாருங்க. ஒரு பையன் ஒரு 10 வயசு இருக்கும். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சொன்னா என்னன்னு தெரியல. அடிக்கடி பலவீனப்பட்டுக்கிட்டே இருப்பானா. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜோமிட்டு போவாங்க. அடிக்கடி பலவீனப்படும். அப்போ ஒரு நாள் அந்த பாஸ்டர் பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு இருந்திருக்கிறார். பைபிள் ஸ்டடி எடுத்துகிட்டு இருந்திருக்கும் போது, வேண்டாத காரியங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, சாபத்தீடானது வீட்டில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் அகற்றணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். இந்த அம்மாவை என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, என் பையனுக்கு சுகம் இல்லாமலே போதே, எத்தனையோ தலைமுறைகளுக்கு அடுத்து அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. அதனால் ஆசையாக வளர்க்குறாங்க, செல்லமாக வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைக்கு என்னது சுகம் இல்லை. திடீர்னு கண்ணு தெரியலங்கம்மா, 10 வயசுல திடீர்னு பல்லு வலி அப்படிங்கம்மா, திடீர்னு கால் வலிங்கம்மா, ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த தாய்க்கு ஒரே துக்கம், ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி அடிக்கடி பலவீனம் வருதேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு போது ஆவியானவர் அவங்களோட இடைப்பட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த பையன் பிறக்கும் போது இருந்த தொப்புள் கொடியை அறுப்பாங்கல்ல, அதை அந்த அம்மா ஒரு டிபன் பாக்ஸில் போட்டு வீட்டில் பீரோவில் வச்சுருந்துருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தொப்புள் கொடி பாதுகாக்கப்பட்டாதான் உன் சந்ததியில் இன்னும் அடுத்தும் என்ன செய்யும், ஆண் பிள்ளை இருக்கும், இல்லைன்னா ஆண் பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லி யாரோ ஒருவர் தவறாக ஐடியா கொடுத்தனால இந்த அம்மா அந்த தொப்புள் கொடியை பத்திரமா ஒரு டிபன் பாக்ஸில் போட்டு பீரோவில் வச்சுட்டு, அன்னைக்கு பைபிள் ஸ்டடி நடந்துகிட்டு இருக்கு. ஆவியானவர் அந்த சகோதரோடு பேசிட்டே இருக்கிறார். வீட்டுக்கு போனாங்க, டிபன் பாக்ஸோடு எடுத்து தூர எறிஞ்சாங்க. அந்த பிள்ளையை கத்தர் டோட்டலாக ரிலீஃப் பண்ணார். வியாதி இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலை. சின்ன காரியம் தான், புதைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் எல்லாம் நகை வாங்கும்போது ரொம்ப யோசித்து வாங்குங்க, பார்த்து வாங்க. அந்த டிசைன் எப்படிப்பட்டதாக இருக்குது. நகை வாங்குங்க, தப்புன்னு நான் சொல்லலை. ஆசையாக இருந்தால் வாங்கிக்கோங்க, தப்புன்னு சொல்லலை. அந்த டிசைனில் கூட ஆண்டவர் விரும்பாத சில உருவங்கள் இருக்குதா அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். நமக்கு தெரியாத ஒரு சின்ன அருவருப்பு தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம இழக்க செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தடை உண்டாக்குகிறது. இப்போ யாக்கோபு முதல்ல தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் புதைச்சிட்டாரு. 2வது அல்லோன் பாகுத்துன்னு சொன்னேன், கவலையெல்லாம் புதைச்ச. கவலை புதைக்க முடியாது, நமக்கு அருவருப்பை கூட புதைச்சிடும், பாவத்தை கூட. கவலை எப்படி புதைக்க முடியும்? அது கவலை நம்மோடு கூட அல்லவா பயணித்து கொண்டே வருகிறது. யோசேப்பு ஒரு வார்த்தை சொல்வார், என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்கும்படி பண்ணினார் என்று. இப்போ யாக்கோபு எல்லாத்தையும் புதைச்சிட்டு தான் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டி ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏல்பெத்தேல் என்று பெயரிட்ட பிற்பாடு கவலையும் புதைச்சிட்டான். முதல்ல ஆண்டவர் விரும்பாத அருவருப்பை புதைச்சாரு. 2வது கவலையும் என்ன செஞ்சிட்டாரு, யாக்கோபு புதைச்சிட்டாரு. இப்படியெல்லாம் இந்த யாக்கோபை கர்த்தர் இப்படி நடத்தி வந்த வழியில ஆண்டவர் அதிசயமாய் நடத்தி வருகிறார், ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார்.
ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டார் என்பதற்காக இந்த யாக்கோபுடைய வாழ்க்கை ஸ்மூத்தா இல்லை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா புரியணும். அதை யாக்கோபு பார்வோன்ட்ட முன்னால போய் நின்று சொல்வார் பாருங்க, ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வசனத்தையும் காட்டி கொடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். பெரிய சீமான் யாக்கோபு. ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபு தான் ஆசீர்வாதமா வாழ்ந்தவர். அதை அவரே சொல்றாரு பாருங்க, யோசேப்பிட்ட சொல்வாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உன் முற்பிதாக்களை விட பெருசா இருந்துச்சுன்னு சொல்வார். ஆனா நான் பரதேசிங்கிறாரு. நான் பரதேசியா? இவ்வளவு சீமானு இவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் நான் ஒரு பரதேசிய போல இருக்கிறேன். எனக்கு ஒரு வசனம் பிடிக்கும், யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். ஓ க்ளோரி டு காட். என்ன அந்த கிருபை பாருங்க. யாக்கோபு ஒன்று ராஜவம்சத்தை தெரிந்தவர் இல்லை, பேக்ரவுண்ட் ஒன்று அப்படிலாம் இல்லை. அந்த கிருபை பெற்ற பாத்திரத்துக்கு தேவன் கிருபை ஊற்றினதுனால யாக்கோபு போய் பார்வோன் யாக்கோபு ஆசீர்வதிக்கல. நல்லா புரியணும். பெரிய அரசியல்வாதியா இருக்கலாம், பெரிய பெரிய தலைவர்களா இருக்கலாம், எனக்கு பிளஸ் பண்ணுங்க தலையை கீழே நீட்டிக்கிட்டு இருக்க கூடாது. நம்மை ஆசீர்வதிப்பதற்கு காரணமான ஒரே ஒருவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை தவிர வேற எந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலையானதா இருக்கவும் முடியாது. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். எனக்கு அந்த யாக்கோபு ரொம்ப பிடிச்சது. ஏன் தெரியுமா? வாழ்க்கை முழுசும் கண்ணீர். நம்ம யாக்கோபுன்னு பேசுறோம், அதான் ஆண்டவர் ஏசாயால என் தாசனாகிய யாக்கோபேன்னு பேசிக்கிட்டே தான் வர்றாரு. யாக்கோபுக்கு வாழ்க்கை முழுசும் கண்ணீர் இருக்கு, வாழ்க்கை முழுசும் போராட்டம் இருக்கு. ஆதியாகமம் 49 தான் யாக்கோபுடைய கடைசி ஜெபம் அங்க எழுதப்பட்டிருக்கு. நீங்க கேட்கலாம், அந்த ஜெபமானா அது பிள்ளைகளை குறித்த தீர்க்க தரிசனத்தின் ஜெபம். ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய வளர்க்க முடியாம திணறோமே. 13 பிள்ளைகளை பெற்ற தகப்பேன் அவரு, முதிர் வயது உள்ள தகப்பேன் அவரு. எங்கேயாவது நான் செத்து போனா நல்லா இருக்கும்னு யாக்கோபு சொன்னார்? அதேவுடைய பிள்ளைகளை நான் பிராக்டிக்கலா பேசுறேன். எங்கேயாவது இவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சதுக்கு என் கண்ணை மூடிட்டு போயிடலாம். இந்த எலியா சொல்றாருல, ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். ஒரு இடத்துல கூட யாக்கோபு சொல்லாது எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுச்சு. வாழ்க்கையில சின்ன சலனம், சின்ன கசப்பு, சின்ன வியாதி, சின்ன பலவீனம்னு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். ஏன் ஆண்டவரை என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறீர்? எதுக்கு ஆண்டவரை என்னை எடுக்க மாட்டேங்கிறீங்களா? வீரவசனம் நம்ம பேசிடுறோம். ஆனா யாக்கோபு அப்படி ஒரு இடத்துல கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். யாக்கோபு போன பாதைகளை சுருக்கமா சொல்லித்தரேன். யாக்கோபு ஏசாவை ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்கினால கட்டாயப்படுத்தப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பப்படுகிறார். இது யாக்கோபுடைய வாழ்க்கையில விழுந்த ஒரு பெரிய இடி போல ஒண்ணு. 2வது, யாக்கோபு கல்யாணத்தன்னைக்கே ஏமாற்றம். 84 வயசுல கல்யாணம் விடிஞ்சு பார்த்தா லேயாள். அப்பா மாமாட்ட போய் கேட்கிறாரு, நல்ல வேளை மாமா மூத்த பிள்ளையாவது கெட்டி தந்தீங்கன்னு யாக்கோபு சொல்லல. ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர்? என்ன கல்யாணத்தன்னைக்கே நீ ஏமாத்தி என் தலையில உன் மகளை வச்சு, கண்ணு தெரியாத சரித்திரம் சொல்லுது, லேயாள் கிட்டத்தட்ட 80% கண் பார்வை இழந்திருந்தாங்களாம். அதனாலதான் லேயாளை யாருக்கும் பிடிக்கலையா. மூத்த மகளை எவனும் கெட்ட மாட்டான்னு என் தலையில வச்சு மாமனாரே கெட்டி என்னை ஏமாத்திட்டீரேன்னு விடிஞ்ச போது சொல்றாரு. 2வது இடி யாக்கோபுடைய வாழ்க்கையில. 3வது, செல்ல மகள் தீனாள் வேறு விதமாய் நடத்தப்பட்டாள். உங்களுக்கு தெரியும். அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லி சிமியோனும் லேவியும் அங்க இருக்கிற நிறைய பேரை கொலை செஞ்சுட்டாங்க. அந்த பட்டணத்தில் இருக்கிற கொலைகாரர்களா 2 பிள்ளைங்க மாறி போச்சு. இதுக்கிடையில யோசேப்பு தொலைஞ்சிட்டான்னு பொய் சொல்லுது. அதையும் நம்புறாரு பாருங்க. அந்த தகப்புடைய அன்பு சகலத்தையும் நம்புங்கிற மாதிரி. எப்படி உங்களை பார்க்க தானே வந்தா, ஒரு வார்த்தையும் கேட்கல, அதை நம்புறாரு. அப்போ யோசேப்பு மரிச்சிட்டான்னு சொல்லும் போது கூட நான் செத்தா நல்லா இருக்கும்னு யாக்கோபு சொல்லல. பென்யமீனை பெத்து போட்டு ராகேல் மரிச்சிட்டாங்க. எப்ராத்தாவுக்கு வருகிற வழியில ராகேல் அடக்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. நேசித்த ராகேல் அவங்க கூட இல்ல. ஆதியாகமம் 36:6 நினைக்கிறேன், ஏசாவும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். யாக்கோபு போன கடினமான பாதைகளை விளக்கி காட்டுவதற்கு நேரம் இல்லாதனால வசனத்தை சொல்லாமல் நானே சொல்லிட்டு போறேன். அண்ணனாக ஏசாவும் பிரிந்து போயிட்டாராம். இதுக்கிடையில யாக்கோபுக்கு ஆதியாகமம் 32 தொடை சேர்ந்து துளிக்கிட்டு யாக்கோபு நொண்டி தான் நடக்கிறாரு. அதனாலதான் ஆதியாகமம் 33 வாசிக்கிறோம், ஏசா ஓடின்னு வாசிக்கிறோம் 4 வசனத்துல. ஆனா ஆதியாகமம் 33:3 வாசிக்கிறோம், அவன் நடந்து போய் என்று யாக்கோபு வாசிக்கிறார். யாக்கோபுக்கு நடக்க தான் முடிஞ்சு, ஆனா ஏசாவுக்கு ஓட முடிஞ்சு. 2 பேருக்கு ஒரே வயசு. காரணம் யாக்கோபுடைய தொடை சேர்ந்து சுளுக்கிட்டு.
இவ்வளவு பிரச்சனைகள் அனுபவிச்சது மத்தியில மூத்த மகனாகிய சேஷ்டபுத்திர ரூபன் மனைவி என்கிற ஸ்தானத்தில் இருக்கிற பில்காலோடு, அதை எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, உங்களுக்கு தெரியும், விட்டுறேன், அப்படி வேற மாதிரி நடந்துட்டான். அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தான் பிள்ளை தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு அம்மாட்ட வேறு விதமாய் நடந்ததை ஒரு தகப்பன் எப்படி ஜீரணிக்க முடியும்? அப்பவும் சொல்ல, கர்த்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும், வாழ்க்கை பிரயாணம் கடினமானது, ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிறோம் என்பதற்காக வாழ்க்கை பயணம் ஸ்மூத்தா இருக்குன்னு சொல்லிட்டு போல தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, மரண பள்ளத்தாக்குகள் உண்டு, இருளின் பள்ளத்தாக்குகள் உண்டு, அழுகையின் பள்ளத்தாக்கு நீங்க கடக்க வேண்டியிருக்கும். யாக்கோபு தான் நமக்கு ரோல் மாடலை நான் இங்கே காட்டி கொடுக்குறேன். இவ்வளவு கடினமான பாதையிலும், இவ்வளவு முதிர் வயதிலும், தான் நேசித்த மனைவி தன்னோடு கூட இல்லாமல் இருந்தாலும், அண்ணனும் பிரிஞ்சு போயிட்டார். யாக்கோபு பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் பிரிஞ்சு போயிட்டாரு வேற தேசத்துக்கு. எல்லாவற்றின் மத்தியிலும் யாக்கோபு தேவனை அண்டி கொண்ட விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாழ்க்கையில் பாடுகளும் கண்ணீர்களும் வரும்போது, நீங்கள் தாங்கக்கூடாத சில பலவீனங்கள் வரும்போது, மரணத்தை விரும்புவதை பார்க்கிலும் இந்த பிரச்சனை நடுவே நான் வாழ்ந்து காட்டுவேன். ஆண்டவரே, கர்த்தர் என்னை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நான் பிறந்திருக்கிறேன். 1000 ஆண்டு வாழ போறதில்ல, ஆனால் தேவன் நமக்கு நியமித்த வாழ்நாள்களுக்கும் வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் நம்மை அனுப்பி இருக்கிறார். எல்லா அனுகூலமே இல்லை. யாக்கோபு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகளை பாருங்க இஷ்டம் போல ஒவ்வொன்றும் செய்து இந்த எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு யாக்கோபு யோசேப்பு செத்துட்டான் அப்படிங்கிறத நம்பிட்டாரு. ஆனா உயிரோடு இருக்கிறாங்கிறத யாக்கோபு நம்பலையா. பொய்யுக்கு எவ்வளவு பவர் பாருங்க. பொய்ய பொருத்தமா சொன்னா அது உண்மையாயிருமா. எவ்வளவு அந்த பொய்யை நம்பின யாக்கோபு உண்மையை நம்ப முடியல. அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்து அவன் நம்பவே முடியல, அதனால மூர்ச்சை அடைஞ்சிருச்சான். அது எப்படி இத்தனை ஆண்டு கழிச்சு யோசேப்பு உயிரோடு இருப்பா. அப்ப கூட அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஏன் பிள்ளைல போய் சொன்னீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினாரோ வாங்கலையும் எனக்கு தெரியல. ரொம்ப இந்த தகப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவர்கிட்ட நிச்சயம் பரிந்து பேசியிருந்திருப்பார், ஜெபிச்சிருப்பாரு. ஆனா எல்லா காரியத்துக்கும் பிள்ளைகளுக்காக கையை நீட்டி பேசாதபடி சரியான விதத்துல கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொண்டார். அதனாலதான் ரொம்ப அதர்னதாகவோ ஒரு இடத்துல சொன்னார், நான் ஏசாவுக்கு பயந்துருக்கிறேன். திரும்ப அந்த ஜெபத்தை பண்ண மாதிரி தெரியல பாருங்க. அதான் ஏசாயா ஆதியாகமம் 46 நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, எகிப்துக்கு போ, நான் உன் கூட வருவேன், பயப்படாம எகிப்துக்கு போ, அங்கதான் யோசேப்பு இருக்கிறான், அவன் அங்க இருக்கிறான், அவன் கண்ணை மூடுவான். ஏங்க இவ்வளவு நாளும் சொல்லல? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், ஆதியாகமம் 46 அதிகாரத்துக்கு முன்பு ஏன் சொல்லல ஆண்டவர்? நேசிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சில காரியத்தை மறைச்சு தான் வைக்கிறார். உங்களுக்கு எனக்கும் சில காரியங்கள் நடந்த பிற்பதான் ஆண்டவர் ஏன் சொல்ல சிலர் வெளிப்படுத்துறார், இல்லைன்னு சொல்லல. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். உண்மையா யாக்கோபு யோசேப்பு உயிரோடு இருக்க, நீ போ, பயப்படாம போ, நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் எகிப்துக்கு போறாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 49 எல்லா பிள்ளைகளும் யாக்கோபின் குமாரரை கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நடப்பதை போதிப்பேன் என்று தீர்க்கதரிசன ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். எல்லா பிள்ளைகளும் 12 சுத்தி இணைக்குது. இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆதியாகமம் 28 நினைக்கிறேன், நீர் என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவீரானாலும் சொன்னார்ல ஒரு ஜெபம். அன்னைக்கு பண்ணின ஜெபம் ரீபா லஹாஸ்தரா தியாந்தனா, பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட ஜெபம். பல ஆண்டுகள் அதுக்கப்புறம் யாக்கோபு பல தலைமுறைகளை பார்த்துட்டாரு. ஆனா அந்த ஜெபம் இங்கு நிறைவேறுகிறது. யாக்கோபு மரிக்கும் போது 2 பிள்ளை தான் பக்கத்தில் நின்றுச்சு. மற்ற பிள்ளைகளை காணும் நாங்கள் சொல்ல முடியாது, மிஸ்ன்னு சொல்ல முடியாது. அது வண்ணண்டு கூடி வந்து நிற்கிது. அப்பா சுத்தி என்ன சமாதானமான மரணம் பாருங்க. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். உலகத்துல வாழும்போது மட்டும் நமக்கு சமாதானம் இல்ல, கண்ணை நம்ம மூடுவோம் பாருங்க. அப்பமும் ஆண்டவரே என்னுடைய முடிவு சமாதானமா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். யாக்கோபு அப்படி 12 பிள்ளைகளையும் கூடி வர வச்சுட்டு, சரிம்மா சாவ போறான்ல, நீ வாழ்ந்திருப்பாய், இன்னொரு பிள்ளை பார்த்து நீ கோடா கோடியாய் பெருகுவாய், இன்னொரு பிள்ளை பார்த்து நீ பூமியின் உயர்ந்த இடங்கள், அப்படி சொல்லல. அந்த மரண நேரத்திலும் இந்த சம்பவம் நடக்கும்போது யாக்கோபுக்கு 147 ஏஜ், 147 வயசுல என்ன மெமரி பவர் பாருங்க. நமக்கு மறந்துருதே. சில பிள்ளைகளை பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைன்னு கூட சொல்ல தெரியாது, அதுவே மறந்துடும்.
147 வயசுல யாக்கோபுக்கு என்ன மெமரி பவர். ரூபன் செஞ்ச பாவத்தை முதல்ல சுட்டி காட்டுறாரு, அப்புறம் சிமியோனு லேவியும் செஞ்ச பாவத்தை சுட்டி காட்டுறாரு. எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல எனக்கு நேரம் இல்லை. எல்லாத்தையும் சொல்லி 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 அதை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அதே நேரத்தில் எச்சரிச்சுட்டும் போறாரு. இந்த சிமியோனு லேவியும் ஒரு வார்த்தை சொல்வாரு, உங்க கோபம் கூட சபிக்கப்பட கடவுது. அந்த உத்தம தகப்பனை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சாக போறாருங்க, மரிக்க போறாரு. யாக்கோபு நல்ல மேன்மையா வாழ்ந்த மனுஷன், நல்ல மேன்மையா வாழ்ந்த மனுஷன். எல்லா உலக சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நல்லா அனுபவிச்சு வாழ்ந்த மனுஷன். யோசேப்பு இவங்க வா, கர்த்தர் சொல்லி தான் என்னை அனுப்புனார், உன் கையால் என் கண்ணை மூடுவேன்னு சொல்லி தான் அனுப்புனாரு, உன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போறேன், நீ வேணா உங்க அண்ணன் மற்ற தம்பி மற்றெல்லாம் சொல்லிக்கோ, நான் போயிட்டு வரப்பா. நோ, 12 பிள்ளைகளும் படுக்கையை சுற்றி நிற்கிதுல. தெய்வீக தாயே, தெய்வீக தகப்பனே, உனக்கு யாக்கோபு முன் மாதிரியா இருக்கட்டும். கர்த்தருடைய கரத்தில் அந்த பிள்ளைங்க சத்தியத்தை அறிஞ்சு போதிச்சு அதை கர்த்தருடைய கையில் சொல்லுவோம்ல. பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணால் நான் நிறைய பெற்றோர்கிட்ட இப்படி சொல்லி கேட்டிருக்கிறேன், எவன் கையிலையாவது பிடிச்சி கொடுத்துடலாம், எவன் கையிலேயாவது பிடிச்சி கொடுத்துடலாம். எவன் கையிலையும் எவா கையிலையும் பிடிச்சி கொடுத்து காரியம் மாறப்போதில்லை. கர்த்தருடைய கரத்தில் உங்கள் பிள்ளைகளை பிடிச்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலம் சிறப்பானதா, ஆசீர்வாதமா, நன்மையானதா இருக்கும். நம்ம அப்படி சொல்லவே மாட்டோம். கர்த்தருடைய கையில் பிடிச்சு கொடுக்கணும், யார் தலையிலையா வச்சு கெட்டிடணும், எவளாவது பாடுபட்டு போட்டு, எவனாவது பாடுபட்டு போட்டும். இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அனுகூலமற்ற சூழ்நிலை. யாக்கோபு இங்க சரீரம் நல்லா இல்ல. யாக்கோபுக்கு வருத்தமா இருக்கிறது என்று யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன வருத்தமா இருக்கு? போறேன், 12 விட்டுட்டு போறேன். 13 தான் விட்டுட்டு போறாரு. சரித்திரத்தின் படி பார்த்தா தீனாள் யாக்கோபுடைய வீட்டில் தான் இருந்தாங்களாம். 2 விதமாய் தீனாளை குறித்து சொல்லுகிறது. சிலர் சொல்றாங்க இந்த தீனால தான் யோபு கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் எதுவும் இல்லை. ஒரு கருத்து யூதர்கள் மத்தியில் அப்படி ஒரு கருத்து இருக்குதான். சிலர் சொல்றாங்க இல்ல, தீனாள் திருமணமே ஆகல, கடைசி வரைக்கும் யாக்கோபுடைய வீட்டில் தான் இருந்தான். நீங்க கேட்கலாம் ஏன் தீனாள் ஆசீர்வதிக்கலன்னு. பழைய ஏற்பாட்டு வழக்கத்தின்படி பெண்களை கோத்திரத்தில் சேர்க்க மாட்டாங்க. என்ன துரதிர்ஷ்டம் பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் இப்போ நம்மளை கர்த்தர் எவ்வளவு சுதந்திரமா கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால யாக்கோபு தீனாளை ஆசீர்வதித்தது இங்கே வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் தீனாள் உயிரோடு இருந்ததாகவும் தீனாள் யாக்கோபுடைய வீட்டில் இருந்ததாகவும் தான் சரித்திரம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. இவ்வளவு காரியங்கள் நடந்திருந்தும் இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட ஆண்டவரே என் வாழ்நாள் குறுகினதா இருக்கட்டும். யோபுவுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்த போது பிறந்த நாளை சபிச்சிட்டாரு. அப்படி யாக்கோபு செய்யல. அந்த பிரச்சனைகள் நடுவோம், அந்த பாடுகள் நடுவோம், இவ்வளவு நயவஞ்சகமான மனுஷத்தின் நடுவோம் மாமா கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டார். போகும்போது எலும்பின் எலும்பு மாம்சமா இருக்கிற அதே தாய் மாமா தான் மூஞ்சு மாறுது. எல்லாத்தையும் தாங்கினா கூட அந்த தேவனை சார்ந்து வாழ்ந்தார் பாருங்க. அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு தாயிட்ட போய் ஒரு மகன் கேட்டானா, அம்மா வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா. அவங்க அம்மா சொன்னாங்களா, வாழ்க்கையின் அர்த்தம் மகிழ்ச்சியா இருக்கிறது தான்ப்பா, சந்தோஷமா இருக்கிறது தான் வாழ்க்கையின் அர்த்தம்னு. மறுநாள் ஸ்கூலுக்கு போனா, ஸ்கூல்ல டீச்சர் கேட்டாங்க எல்லாரும் என்னவாக போறீங்கன்னு. எல்லா பிள்ளைகளும் எந்திரிச்சு சொல்லிச்சு, ஒன்று டாக்டர்னு சொல்லிச்சு, ஒன்று கலெக்டர்னு சொல்லிச்சு, ஒன்று சயின்டிஸ்ட்னு சொல்லிச்சு, எல்லாம் ஒவ்வொன்று சொல்லுது. இவன் எந்திரிச்சு சொல்றான் நான் சந்தோஷமா இருக்க போறேன். அந்த டீச்சர் சொல்றாங்க உனக்கு கொஸ்டின் புரியலையான்னு. இவன் சொல்றான் உங்களுக்கு வாழ்க்கை புரியலையான்னு. நம்ம வாழ்க்கை புரியாம தானே வாழ்றோம். நம்மளே அழுதுட்டோனா, நம்மளே உடைஞ்சிட்டோனா, நம்மளே கண்ணீர் வடிச்சிட்டோனா, கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால வாழ்க்கையில் பாடு இருக்கு, பலவீனம் இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் கிறிஸ்துவ சார்ந்து வாழ்றதுனால அவர் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். ஒரு டீச்சர் இலக்கணம் நடத்திட்டு இருந்தாங்க, கிராமர் தமிழ் இலக்கணம் நடத்திட்டு இருந்தாங்களா. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம். அது தமிழில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அப்போ உங்கள் தமிழில் நிகழ்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு சொல்லி போர்டில் எழுதி போட்டு விளக்கமாக இலக்கணத்தை, தமிழ் இலக்கணத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பையனை எழுப்பி விட்டு நாளை உனக்கு திருமணம் நடக்க போகிறது, இது எந்த காலம்னு கேட்டாங்களாம். அது இலக்கணத்தின்படி பார்த்தா அது எதிர்காலம்னு சொல்லணும். அவன் சொன்னான் எனக்கு கஷ்டகாலம் தானா. அது மாதிரி என்னைக்கு தாலியை கெட்டுனீங்களோ, என்னைக்கு ஒரு ஆள் கையை பிடிச்சிங்களோ, கஷ்டகாலம்தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக இயேசுவை விட்டுறாதீங்க, இயேசுவை விட்டுறாதீங்க, இயேசுவை விட்டுறாதீங்க. நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், இந்த கல்யாணத்தப்போ பிள்ளை மணமகளின் கரத்தை பிடித்து கொடுப்பது யாருன்னு ஊழியக்காரர் கேட்பார். உடனே பெண்ணோட அப்பா அப்படி எந்திரிச்சு சில அப்படி கண்ணெல்லாம் கர்ச்சி பச்சு தொடச்சிட்டு
அப்படியே பொண்ணுக்கு மகா கையை பிடிச்சிட்டு உள்ளத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும், போய் தொலை அப்படின்னு நினச்சிப்பாரு. ஆனாலும் பிடிச்சி நானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா, நீ எவ்வளோ கஷ்டப்பட போறியன்னு மனசில் நினச்சிருந்துருப்பாரு தான். ஆனால் வெளியே காட்ட முடியாதுன்னு 2 சொட்டு கண்ணீரை வடித்து கையை பிடிச்சி கொடுத்துட்டாரு. அவன் மாப்பிள்ளை அன்னைக்கு தானே பொண்ணு கையை பிடிக்கான்னு அவன் டைட்டாக பிடிச்சிக்கிடுவான். ஐயோ பாஸ்டர் விட சொன்னா கூட விட மாட்டான், கையை பிடிச்சிக்கிட்டே வந்து கையெழுத்து போடுவான். பார்த்துருப்போம்ல சில கல்யாணத்தில், சாப்பிட போனாலும் கையை பிடிச்சிக்கிட்டே போவாங்க. ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், கையப்பிடின்னு சொன்ன பாஸ்டரும் நம்ம கூட வரமாட்டாரு. கையை பிடித்து கொடுக்கும் போது எந்திரிச்சு நின்று தகப்பனும் கூட வரமாட்டாரு. இந்த கையை பிடிச்சாரே ஒருத்தர் நம்ம பக்கத்துல இருந்து அவரும் கூட வரமாட்டாரு. கரம் பிடித்த அந்த தேவன் நம்ம கூட வர்றாரு. தேவனுடைய பிள்ளைகளை சிலருடைய ஆத்மாவை கத்தர் தேற்றுறத நான் ஆவியில உணர்றேன். சிலருடைய கத்தர் பிரத்யட்சமா பேசுறத நான் ஆவியில உணர்றேன். உன் கண்ணீர் புதைக்கப்படுவதாக, உன் கவலை புதைக்கப்படுவதாக, உன் காயங்கள் புதைக்கப்படுவதாக. அல்லோன் பாகுத் மிகுந்த துக்கம் இங்கே புதைக்கப்படுகிறது. உன்னை வாழ வைக்கிற ஒரு கிறிஸ்து உண்டு. அதற்காக தான் அவர் சிலுவையில மரித்தார். அப்புறம் தான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 11:21 அதை வாசித்துருங்க, அது உங்களுக்கு தெரியணும். முடிக்க போறேன். எபிரேயர் 11:21 வாசிங்க. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். எவ்வளவு அழகா அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க. விசுவாசத்தினாலே கோலின் முனையில சாந்தி தொழுது கொண்டான். இது எப்போ? மரிக்கும் போது. அந்த ஆதியாகமம் 49 முடியும் போதே அப்படித்தானே முடியுது. அவன் தன் கால்களை மடக்கி கட்டிலின் மேல் ஜீவித்து போனானா. எங்க பேசிக்கிட்டே தாங்க இருக்கிறாரு. முடிக்க போற வார்த்தைய பேசிக்கிட்டே இருக்காரு. நான் 12 பிள்ளைகளையும் ஆசீர்வச்சிக்கிட்டே தான் இருக்காரு. ஆசீர்வச்சிக்கிட்டே இருந்துட்டு கட்டில காலை மடக்கி உயிர் போயிருச்சான். நான் இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன்னா, அந்த உயிரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்களாம் அந்த முற்பிதாக்களில். அந்த மரண காலத்தில் அது என்னால் கற்பனை செய்ய முடியல, அது எப்படின்னு எனக்கு தெரியல. தன் கோலின் முனையிலே யாக்கோபுட்ட அந்த கூட வந்த அந்த கோலை யாக்கோபு ஒரு நாள் விடவே இல்லை. இந்த கோல் வெறும் கோலும் கையுமாய் போனேன்னு சொல்ற. யோர்தானை கடக்கும் போது கூட வந்த கோல், ஏசாவுக்கு பயந்து வீட்டை விட்டு அனுப்பப்படும் போது கூட வந்த கோல். என்னைக்கு யாக்கோபுடைய தொடை சந்து சுளுக்கிற்றோ அப்போ ரொம்ப கோலின் மேல சாய்ந்து வாழ்ந்தார். அந்த கோலின் உதவியாலே தான் நடந்தாராம். இந்த யாக்கோபுடைய தொடை சந்து சுளுக்கி ஒரு கால் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நடந்திருக்காரு மரணம் வரைக்கும். அதனால யாக்கோபு இந்த கோலை விடவே இல்லையா. இது எதற்கு அடையாளம்னா, கோலின் முனையில் அப்படின்னு போட்டிருந்தாலும் அவர் ஆராதித்து மரித்ததாக தான் சொல்லப்படுகிறது. அந்த கோலின் முனையில சாய்ந்து அப்படியே உயிர் பெற்று அப்படின்னு சொல்றதை விட அந்த கோலை நினைச்சு பார்க்கிறாரு. நான் உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லித்தரேன். இயேசுவாக்கிய கோல் கூட வருதா வருதா வருதா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவ சமூகம். வருதா கோல்? இந்த இயேசுவாக்கிய கோல் மட்டும் உங்க கூட வரலனா உங்க பயணம் வாழ்க்கை முழுசும் வனாந்திர பயணமா தான் இருக்கும். ஆனா இந்த வனாந்திர பயணத்துல இந்த கோலை நீங்க சார்ந்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோலை நம்பிட்டீங்கன்னா, இது ஆசீர்வாதத்தின் கோல், இது ஜெயம் தருகிற கோல், இது நம்மை தூக்கி நிறுத்துகிற கோல், நம்மளை கைவிடாத கோல். உங்கள் வனாந்திர பயணங்களும் வசந்தங்களாய் மாறும். வாழ்க்கையில வனாந்திரம் இல்லைன்னு நான் சொல்லலை. டெய்லி ஜெபத்துக்கு வர்றதுனால உங்க வாழ்க்கையெல்லாம் மாறி, உங்க தலையெழுத்தெல்லாம் மாறி, ஒரே நாளில் மாறி அப்படியே ஏதோ மாறிடும் அப்படிலாம் சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். உலகத்தை ஜெயித்த இயேசு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சொன்னார்ல ஆதியாகமம் 28 சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவீரானால். சமாதானமாக தான் முடிஞ்சிச்சு யாக்கோபுடைய மரணம். எவ்வளோ அழகு பாருங்க. 12 புடை சூழ நிற்குது. 12 மட்டுமா இருக்கும்? 12 மனைவி, 12 குமாருடைய மனைவிகள், அப்புறம் அதுகளுக்கு பிறந்த பிள்ளைங்க. நிச்சயமா பெரிய, நான் என்னுடைய கற்பனையின்படி பெரிய திருமண மண்டபத்துக்கே வாடகை எடுத்து ஆசீர்வச்சாரோ என்னமோ தெரியல. அவ்வளோ நிற்கிது யாக்கோபுக்கு முன்பால். என்ன ஆசீர்வாதம்! தலைமுறைகளை 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 அதை கத்தர் பார்க்கும்படி கத்தர் கிருபை செஞ்சு
அன்னைக்கு பேச்சுலரா ஓடும்போது சமாதானத்தோட என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் சொன்ன ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து, அதான் வேதம் சொல்லு, விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் வாலிப வயசுல மரணம் வரும்போது கூட கோலை சார்ந்து, ஆண்டவரே இந்த கோல் என்னோடு கூட பயணித்தது என்பதற்கு அடையாளமாக கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை சார்ந்து கொண்டு தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை முடித்திருப்பாரானால், யாக்கோபின் சந்ததியாய் யாக்கோபுடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தில் இருக்கிற நீங்களும் நானும், நமக்கும் இந்த யாக்கோபு ஒரு முன் உதாரணமா எழுதப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் கோலை சார்ந்து கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படியே முழங்கால் படிடலாம். ஓ நீ நல்லவர். வாழ்க்கையில் வருகிற பாடுகளும் உபத்திரவங்களும் கண்ணீர்களும் உங்களை அநேக கேள்விகளை கேட்க வைத்திருக்கலாம். ஏன் இந்த உடைவு? ஏன் இந்த காயங்கள்? ஏன் இந்த கண்ணீர்கள்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு மட்டும் பதில் வரவில்லை? ஓ, சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர் உண்டு. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது போல கர்த்தர் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடுகிறார். கூடுகள் கலைக்கப்பட்டது உண்மைதான். சமாதானத்தின் கூடு, நன்மையின் கூடு, பலத்தின் கூடு கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்டாலும் அசைவாடுகிற ஒரு தேவன் வாழ்க்கையில அசைவாடி கொண்டிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் நம்மகிட்ட பை சொல்லிட்டு போட்டும், நமக்கு அனுகூலமா ஆதரவா இருக்க வேண்டிய எத்தனையோ பேர் நமக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவாகிய கோல் உண்டு அல்லவா?